திரை உலகில் இருக்கும் பிரபலங்களின் மத்தியில் தற்போது விவாகரத்துகள் அதிகரித்து வருவதை அடுத்து அண்மையில் ஜெயம் ரவியின் விஷயம் பெரும் அதிர்ச்சியை தந்தது. இதனை அடுத்து ரஹ்மானின் மனைவி தன் கணவரை விவாகரத்து செய்ய போவதாக வழக்கறிஞர் மூலம் விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பிய விவகாரம் இணையங்களில் வெளிவந்து ரசிகர்கள் மத்தியில் மற்றும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஆஸ்கார் நாயகன் என்று செல்லமாக அழைக்கப்படும் ரஹ்மான் புகழின் உச்சத்தில் இருந்தாலும் பழகுவதற்கு ஏற்ற வகையில் அனைவருடனும் நட்புடன் பழகும் தன்மை கொண்டவர். மேலும் இதுவரை எந்தவித கிசுகிசுகளிலும் சிக்காத பிரபலங்களில் ஒருவராக திகழும் இவருக்கா இந்த நிலைமை என்று பலரும் பல்வேறு வகைகளில் பேசி வருகின்ற சூழ்நிலையில் இந்த விவாகரத்து பின்னணி குறித்து பைல்வான் ரங்கநாதன் என்ன கூறியிருக்கிறார் தெரியுமா? பிறப்பால் இஸ்லாமியர் அல்லாத ரஹ்மான் 5 முறை தொழுகை செய்யக்கூடிய நிலையில் அவர் மனைவி தங்களிடையே ஏற்பட்டிருக்கும் ஒரு பெரிய இடைவெளியை சரி செய்ய இதுதான் சரியான வழி என்று சொல்லியிருக்கிறார். மேலும் இந்த விவாகரத்தால் இருவரும் சிறப்பான முறையில் அமைதியாக வாழலாம், இவர்கள் இடையே இருக்கும் உறவு நட்பு ரீதியாக தொடரும் என்பதும் தெரிய வந்துள்ளது. தற்போது சேர்ந்து வாழ முடியாத நெருக்கடியான சூழ்நிலையை இருவரும் சந்தித்து இருப்பதாக சாய்ரா பானு தெரிவித்திருக்கிறார். மேலும் 2 பெரிய குழந்தைகள் இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த விவாகரத்து தேவைதானா என்று பலரும் கேள்வி எழுப்பி இருக்கிறார்கள். அதற்கு பதில் தரும் விதத்தில் அவருடைய மகன் தன்னுடைய அம்மாவும் அப்பாவும் தனிமையில் நிம்மதியை தேட இருப்பதால் அவர்களின் வழியில் விடுங்கள் என்பது போல சில தகவல்களை சோசியல் மீடியாவில் பதிவு செய்திருக்கிறார். கணவனும் மனைவியும் நல்ல விதமாக 29 ஆண்டுகள் தாம்பத்திய வாழ்க்கை வாழ்ந்து வந்த நிலையில் இவர்கள் மத்தியில் அப்படி என்ன ஏற்பட்டதோ யார்கண் பட்டதோ என்று சொல்ல முடியாத அளவு ரஹ்மானின் வாழ்க்கையில் இந்த நிகழ்வு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் விவாகரத்து கோரும் தன் மனைவிக்கு 1000 கோடி ஜீவனாம்சம் கொடுக்கப்படலாம் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஏனென்றால் இவரிடமே 2800 கோடி அளவு சொத்துக்கள் இருப்பதால் இந்த தொகை அளிக்கப்படும் என்பது போல கலவை ரீதியான விமர்சனங்களும் வெளிவந்துள்ளது.